அம்மா வந்து அவ்வளோ சப்போர்ட் கிடையாது எனக்கு. அவங்க வந்து தம்பிக்கு தான் ரொம்ப சப்போர்ட் எங்கள் அம்மா. ஸோ எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க, எனக்கும் சேர்த்து வைப்பாங்க, என் தம்பிக்கும் சேர்த்து வைப்பாங்க. பட் இது வந்து எப்படின்னா, நான் எனக்கே பண்ணிக்கிறேன் அப்படி சொல்கிற மாதிரி அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. பட் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தா எங்கள் 2 பேருக்கு தான் எங்கள் அப்பா வந்து எல்லாமே பண்ணுறது. அண்ட் அவர் வந்து இன்னும் வரைக்குமே என்கிட்ட, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா கேளு, நான் உனக்கு பண்ணுறேன். இப்போது வந்து நாங்கள் காருக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து அவர் என்ன சொன்னால், நான் உனக்கு வாங்கி தரேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவர்கிட்ட இல்லை, அது எனக்கு தெரியும். ஆனால் அப்போ கூட வந்து நான் உனக்கு வாங்கி தரேன், நீ புக் மட்டும் பண்ண, நான் உனக்கு இஎம்ஐ பே பண்ணுறேன். நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே எல்லாமே பண்ணிக்கிறேன். ஸோ வந்து இன்னும் வரைக்குமே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்காக இருக்கேன், நான் சாகிற வரைக்கும் நான் உனக்கு வந்து நான் உழைச்சி போட்டுட்டு தான் இருப்பேன், நீ எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நான் வந்து ஒர்க் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் இருக்கார் எங்கள் அப்பா. இன்னும் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நான் சொல்கிறேன் ஒர்க்லாம் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னா, இல்லை நான் சாகிற வரைக்கும் நான் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்களான்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சம்டைம்ஸ்லாம் நான் அழுதுருவேன். நான் அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் வந்து எங்கள் அப்பா இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. சில பேருக்குலாம் அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு இருக்கும்.